9th sumல journalize the following transactions in the books of Vasu and post them to ledger accounts அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ இதில் cash in 2000 8th sum enter the following transactions in the books of Ganeshan and post them into ledger கொடுத்துருக்கு. enter the transactions அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஜேர்னல் போட்டுட்டு ஜேர்னலில் இருந்து லெட்ஜர் போட்டு காட்டணும். இப்போ 2017 October 1st started business with cash 25,000 இருக்குது. started business அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு கேபிட்டல், அது கேபிட்டல் எப்பயுமே கிரெடிட்டில் வரணும். அதாவது நீங்கள் இந்த டைம்லாம் ஜேர்னல் ரொம்ப தரோவாக இருந்தால் தான் நீங்கள் லெட்ஜர் ஈஸியாக போட முடியும். அதனால் ஜேர்னல் தெரியலன்னா நீங்கள் யூனிட் 3 ஜேர்னலில் நல்ல வீடியோஸ் திரும்ப திரும்ப பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஜேர்னல் தரவாயிடுவீங்க. ஜேர்னல் தரவான பிறகு லெட்ஜர் போடுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டார்டட் பிஸ்னஸ்னால் கேபிட்டல் கிரெடிட்டில் போட்டுருவீங்க. கேஷ் பிஸ்னஸ்க்குள்ளே வர்றதுனால டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ நம்ம ஜேர்னல் என்ன வரணும், கேஷ் டு கேபிட்டல். இப்போ ஜேர்னல் போடணுன்னா நீங்கள் ஜேர்னல் ஆஃப் கணேசன் 5 காலம் போடுவோம், டேட்டு பர்டிகுலர்ஸ். ஜேர்னல்னால் எல்எஃப் லெட்ஜர் ஃபோலியோ போடணும். டெபிட் ருபீஸ் கிரெடிட் ருபீஸ் ஒரு சைடு போதும் ஜேர்னலுக்கு. ஸோ 2017 October 1st டேட்டு கொடுத்துருக்கு, அதை எழுதிக்கிட்டோம். எப்பயுமே ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ்னா கேஷ் டு கணேஷன்ஸ் கேபிட்டல் 25,000 எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஜேர்னல் டெபாசிட்டட் இன்டு பேங்க்னு இருக்குது. அப்படின்னா என்ன, அமௌண்ட்டை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோன்னு அர்த்தம். 12,500 ருபீஸை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். அப்போ பேங்க் என்ன, ரிசீவர். ஸோ டெபிட் த ரிசீவர். கேஷு நமக்கு பிஸ்னஸை விட்டு வெளியே போகுது. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ என்ன ஜேர்னல் போடணும், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். ஸோ ஜேர்னலில் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். இயரும் மந்த்தும் ஒரு டைம் எழுதினா போதும். இங்கே நீங்கள் திரும்ப திரும்ப 2017 அக்டோபர் எழுத வேண்டாம். டேட்டுக்கு நேராக 5 போட்டுட்டோம். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 12,500 டு கேஷ் அக்கௌண்ட் 12,500 டெபாசிட்டட் இன்டு கேஷ். அடுத்த ஜேர்னல் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு பை செக்குன்னு இருக்குது. இப்போ உங்களுக்கு சம்மில் பர்ச்சேஸ்டு குட்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் எழுதலாம். சோல்டு குட்ஸுனாலும் சேல்ஸை கிரெடிட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி குட்ஸு கொடுக்காம வேறு ஏதாவது அசட்ஸ், ஃபர்னிச்சர் வாங்கணும், பில்டிங் பர்ச்சேஸ்டு, இல்லை கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்டு, இந்த மாதிரி அசட்ஸ் கொடுத்தாங்கன்னா பர்ச்சேசஸ்ன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. டெபிட் வாட் கம்ஸ் இன், எது உள்ளே வருதுன்னா ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர் வர்றதுனால ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட்னு எழுதணும், பர்ச்சேசஸ் எழுதக்கூடாது. குட்ஸை வாங்குறதுக்கும் அசட் வாங்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. குட்ஸுனால் என்ன, எந்த குட்ஸை எதெல்லாம் நம்ம வாங்கி விற்கிறோமோ அது குட்ஸ், இது அசட். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட். இப்போ கேஷில் கொடுத்துருந்தோன்னா நம்ம ஃபர்னிச்சர் வாங்கும் பொழுது பணம் கொடுக்கும் பொழுது கேஷில் கொடுக்கலாம், செக்கில் கொடுக்கலாம். கேஷாக கொடுத்துருந்தா நீங்கள் டு கேஷ்னு கேஷ் வெளியே போகுதுன்னு எழுதலாம். ஆனால் திஸ் பேமெண்ட் இஸ் மேடு பை செக், அப்போ நீங்கள் டு பேங்க்குன்னு எழுதணும். ஏன்னா நமக்காக பேங்கர் பணம் கொடுப்பாரு நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் பை செக். நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் கேஷ். குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணால் எப்பயுமே நமக்கு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டு தான் எழுதுவோம், அதை டெபிட்டில் எழுதிடுவோம். கேஷ் கொடுத்துறதுனால டு கேஷ், இதையே செக்கில் கொடுத்தா டு பேங்க்குன்னு எழுதணும், அவ்வளோதான். ஸோ பர்ச்சேசஸ் டு கேஷ். அடுத்த டிரான்சாக்ஷன் சோல்டு குட்ஸ் டு வாசு ஆன் கிரெடிட்னு இருக்குது. சோல்டு குட்ஸ்னு வந்தாலே நமக்கு சேல்ஸ் வரணும். சேல்ஸுங்கிறது எப்பயுமே கிரெடிட் தான். பர்ச்சேசஸ் எப்பயுமே டெபிட், சேல்ஸுங்கிறது எப்பயுமே கிரெடிட். ஸோ வாசுக்கு விற்கும் பொழுது வாசு ரிசீவா. இந்த கிரெடிட் அப்படின்னாலே கடனுக்கு கொடுக்குறோம், அப்போ இந்த கேஷுன்ற ஆஸ்பெக்டே வராது. கடனுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது கேஷ் வராது. ஸோ வாசு ரிசீவர். ஸோ வாசு அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ். ஸோ வாசு ரிசீவர்ன்றால டெபிட் போடுறோம், சேல்ஸ் எப்பயுமே கிரெடிட். ஸோ வாசு அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் 4,000 எழுதிட்டோம். சோல்டு குட்ஸ் ஆன் கிரெடிட். அடுத்தது குட்ஸ் ஒர்த் ₹500 டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ்ன்னு கொடுத்துருக்கு. எப்போயுமே நம்ம இந்த பர்சனல் யூஸ் அப்படின்ற வேர்டை பார்த்தாலே ட்ராயிங்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ட்ராயிங்ஸ்னால் என்ன, தன்னுடைய சொந்த செலவுக்கு ஓனர் கேஷாவோ குட்ஸாவோ பிஸ்னஸில் இருந்து எடுத்துக்கிட்டாருன்னா அதுக்கு பேர் ட்ராயிங்ஸ். இங்கே ஃபார் பர்சனல் யூஸ்
அவர் குட்ஸை எடுத்துக்கிறாரு. இப்போ அவர் வந்து இப்போது வெஜிடபிள் ஷாப் வச்சுருக்காருன்னா அவருடைய சொந்த செலவுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். கிராசரி ஷாப் மளிகை கடை வச்சுருக்காருன்னா அவருடைய பர்சனல் யூஸுக்கு கொஞ்சம் மளிகை ஜாமான் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது. அப்போ பர்சனல் யூஸ்னு வந்தாலே நம்ம ட்ராயிங்ஸ் எழுதணும். ட்ராயிங்ஸ் எப்பயுமே டெபிட்டில் தான் வரும். ஏன்னா the ஓனர் இஸ் த ரிசீவர். அவர் அந்த குட்ஸை ரிசீவ் பண்ணிக்கிறாரு. இது பணமாக எடுத்திருந்தாருன்னா கேஷ் வெளியிட போகிறதுனால நம்ம டூ கேஷ் எழுதலாம். ஆனால் அவர் பணமாக எடுக்கலை, குட்ஸை எடுத்துக்கிறாரு. ஸோ குட்ஸை எடுக்கும் பொழுது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை எழுதணும். அதாவது இந்த பர்ச்சேஸ் பண்ண குட்ஸு குறைஞ்சிடும் அவர் குட்ஸாக எடுக்கிறதுனால. ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேசஸ். இந்த பணமாக எடுத்திருந்தாருன்னா ட்ராயிங்ஸ் டு கேஷ் போடுங்க. குட்ஸாக எடுத்திருந்தாருன்னா ட்ராயிங்ஸ் டு பர்ச்சேசஸ் எழுதுங்க 500. இப்போ நம்ம எல்லா ஜேர்னலும் எழுதிட்டோம். ஜேர்னல் ஒரு டைம் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. இதை எழுதி முடிச்சுட்டு இனிமேல் லெட்ஜர் போடணும். அப்போ லெட்ஜர்னாலே நம்ம டபுள் சைடு எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறோம். இங்கே வந்து 2 சைடு எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் டபுள் லைன் போட்டிருக்க வரைக்கும் டெபிட் சைடு, இதுக்கு அங்கே கிரெடிட் சைடு. நீங்கள் டபுள் சைடு தான் கண்டிப்பாக போடணும். ஸோ டெபிட் சைடு, கிரெடிட் சைடு, டேட்டு, பர்டிகுலர்ஸ். லெட்ஜரில் ஜேஎஃப் எழுதுங்க, ருப்பீஸ் எழுதுங்க. டேட்டு, பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், ருப்பீஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். அதாவது கேஷ்ன்னு இருந்தால் கேஷ் அக்கௌண்ட், கணேஷன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும். அது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். அடுத்து பேங்க் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் எழுதிக்கணும், ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது கேஷ் அக்கௌண்ட் ஏற்கனவே இருக்கிறது, அதுலேயே நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எழுதி வைக்கணும், போடணும். அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் ஏற்கனவே வந்தாச்சு, விட்டுருங்க. பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அடுத்தது வாசு அக்கௌண்ட், டிராயிங்ஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட். பர்ச்சேசஸ் ஏற்கனவே வந்தது, ஏற்கனவே வந்திருக்குன்னா ஒரு தடவை ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். ஓப்பன் பண்ணுறதுனா என்ன, இந்த மாதிரி டபுள் சைடு எடுத்துக்கணும். டேட்டு, பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், ருப்பீஸ் இது எழுதிக்கணும். கேஷுக்கு மட்டும் எப்பயும் கொஞ்சம் இடம் அதிகமாக விட்டுடுங்க. மற்ற எல்லாத்துக்கும் 5 லைன்ஸ் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு 5 லைன் விட்டுருங்க. ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 5 லைன் விட்டுருங்க. அடுத்த அக்கௌண்ட் டேட்டு, பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட்டு, டேட்டு, பர்டிகுலர்ஸ் எழுதுங்க. டெபிட், கிரெடிட் ஒரு 5 லைன் விட்டுருங்க. அடுத்து பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். இந்த மாதிரி ஒரு சம்மில் எத்தனை அக்கௌண்ட் இருக்கோ அத்தனை அக்கௌண்ட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி காட்டணும். இதுதான் லெட்ஜருங்கிறது. இப்போ எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் இருக்குது. உங்களுக்கு லெட்ஜர் போஸ்ட் பண்ணுறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எப்படி பண்ணணும், கேஷ் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருந்தா கேஷ் அக்கௌண்ட்டுக்கு போய் டெபிட்டில் இருந்தால் டெபிட் சைடு கையை வச்சுட்டு டு கணேஷன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டு எடுத்துட்டோம். அங்கே டெபிட்டில் இருக்கிறதுனால டெபிட் சைடில் 2017 October 1 என்ன எழுதணும், கேஷில் டு கணேஷன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ டு கணேஷன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும். டு கணேஷன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுனா 25,000 rupees எழுதிட்டோம். அடுத்தது என்னென்னா, இப்போ கேஷ் அக்கௌண்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கணேஷன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை போஸ்ட் பண்ணணும். அதாவது ஒரு ஜேர்னலுக்கு 2 தடவை வரும், ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் வரும். கணேஷன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை போஸ்ட் பண்ணணும்னா கணேஷன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போயிடணும். போயிட்டு கணேஷன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்குது. ஸோ கிரெடிட் சைடில் கை வச்சுக்கோங்க. கிரெடிட் சைடில் கை வச்சுட்டு டேட்டு 2017 October 1 கிரெடிட் சைடுனால நம்ம பையின்னு ஆரம்பிப்போம். கணேஷன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பை கேஷ் அக்கௌண்ட் 25,000 எழுதிடணும். கணேஷன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் இருக்கிறதுனால கிரெடிட் சைடு கை வச்சுக்கோங்க. கணேஷன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கணேஷன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு எழுதக்கூடாது, அந்த ஆஸ்பெக்ட் எழுதணும். ஸோ பை கேஷ் அக்கௌண்ட் 25,000. இந்த மாதிரி ஒவ்வொரு ஜேர்னலாக நீங்கள் போஸ்ட் பண்ணணும். இப்போ பேங்க் அக்கௌண்ட் இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் டெபிட்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், பேங்க் அக்கௌண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஹெட்டிங் கண்டிப்பாக எழுதிடணும். எழுதிட்டு பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டில் 2017 October 5 அன்னைக்கு பேங்க் டெபிட்டில் இருக்கிறதுனால டெபிட் சைடு கை வச்சுட்டு டு கேஷ் அக்கௌண்ட் 12,500 எழுதுங்க. இப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் முடிச்சாச்சு. அடுத்து கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்குது. அப்போ கேஷ் அக்கௌண்ட்டுக்கு போயிடுங்க. கேஷ் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்குது.
அதில் கிரெடிட் சைடில் இருக்கிறதுனால கிரெடிட் சைடில் 2017 அக்டோபர் 5 அன்னைக்கு கிரெடிட் சைடுன்றதுனால நம்ம பைன்னு ஆரம்பிக்கிறோம். பை பேங்க் அக்கௌண்ட் 12,500. இந்த பேங்க் அக்கௌண்ட் எழுதிட்டோம். கேஷ் அக்கௌண்ட்டுக்கு ஏற்கனவே கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. இது கிரெடிட்டில் இருக்கிறதுனால கிரெடிட் சைடு கை வச்சுட்டு இந்த ஆஸ்பெக்ட் அப்போ பை பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 12,500. இப்போ நீங்கள் இந்த ஜேர்னல் 2 ஜேர்னல் முடிச்சிருக்கீங்கன்னா 2 டெபிட் 2 கிரெடிட் இருக்கும். இப்போ இதில் ஒரு டெபிட் ஒரு கிரெடிட், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெபிட் கிரெடிட். ஸோ 2 டெபிட் 2 கிரெடிட் வந்துடும். அடுத்தது ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட். அப்போ என்ன செய்யணும், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டுக்கு போயிடணும். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் 2017 அக்டோபர் 10 ஃபர்னிச்சரில் டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 2,000 rupees. அடுத்தது பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் 2017 அக்டோபர் 10 பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 2,000 எழுதிக்கணும். அடுத்தது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டில், ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு 2017 அக்டோபர் 15 2 பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் 2 கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோன்னா 5,000 அதை எழுதிக்கிறோம். அப்போ பர்ச்சேசஸ் எழுதிட்டோம். கேஷ் அக்கௌண்ட் வேணும்னா கேஷ் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு கேஷ் கிரெடிட்டில் இருக்குது. ஸோ கிரெடிட் சைடில் இந்த டேட்டு 15 அன்னைக்கு, ஸோ கிரெடிட் சைடில் பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 5,000. ஸோ 5,000 எழுதிட்டோம். அடுத்தது வாசு அக்கௌண்ட்டு. ஸோ வாசு அக்கௌண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 2017 அக்டோபர், வாசு வந்து 19th டேட்டு, 2 சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடு, அதனால நம்ம 2ன்னு எழுதுகிறோம். 2 சேல்ஸ் அக்கௌண்ட் வாசு அக்கௌண்ட் எவ்வளோன்னா 4,000. அடுத்தது சேல்ஸ் அக்கௌண்ட்டில் 2017 அக்டோபர் 19 கிரெடிட் சைடுன்றதுனால பை எழுதுகிறோம். பை வாசு அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 4,000 எழுதிட்டோம். அடுத்தது ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட். ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டில் 2017 அக்டோபர் 22 அன்னைக்கு ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டில் எப்படி எழுதணும், 2 பர்ச்சேசஸ்ன்னு எழுதணும். ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்கிறதுனால டெபிட் சைடில் 2 பர்ச்சேசஸ் 500. அடுத்தது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டில் போய் கிரெடிட் சைடில் 2017 அக்டோபர் 22 பை ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் போட்டு 500 எழுதிடணும். இவ்வளோ தான் போஸ்டிங். இப்போ நீங்கள் எத்தனை ஜேர்னல் இருக்குன்னா 1 2 3 4 5 6 ஜேர்னல். இப்போ நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போது 6 ஜேர்னலாக இருந்தால் 12 டைம்ஸ் போஸ்ட் பண்ணியிருப்பீங்க. 6 டெபிட்டும் 6 கிரெடிட்டும் இருக்கும். நீங்கள் அப்படியே எழுதி முடிச்சுட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒன்றையும் போஸ்ட் பண்ணிட்டோம். இனிமேல் என்ன செய்யணும், பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் எப்படி பண்ணணும், டெபிட் சைடு ஆட் பண்ணி பார்க்கணும், கிரெடிட் சைடு ஆட் பண்ணி பார்க்கணும், ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 25,000 இருக்குது, இங்கே 17,500 இருக்குது. அப்போ எவ்வளோ குறையுதுன்னா 7,500. 7,500 குறையிறதுக்கு நேராக நம்ம முதல்ல பை பேலன்ஸ் C/D எழுதணும். C/D எழுதிட்டு ரெண்டு பக்கமும் டோட்டல் ஒரே லைனில் போட்டுடணும். இந்த டோட்டல் வந்து 25,000 இருக்குது. இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இதுவும் 25,000 வரும். யூஷுவலாக என்றைக்கு பேலன்ஸ் C/D எழுதுகிறோமோ அது இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் எழுதணும். அடுத்து இதோடைய ஆப்போசிட் சைடில் டோட்டலுக்கு கீழே டு பேலன்ஸ் B/Dன்னு எழுதணும். எவ்வளவு C/D 7,500. அந்த 7,500 தான் இந்த மாதம் கடைசியில் பேலன்ஸ் பண்ணுறோம். 7,500 இருக்குது. இதை அடுத்த மாதத்துக்கு எடுத்துகிட்டு வரோம். ஸோ இது நெக்ஸ்ட் மந்த், அக்டோபருக்கு அடுத்து நவம்பர். இது அக்டோபருடைய லாஸ்ட் டேட், இது நெக்ஸ்ட் மந்தோடைய ஓப்பனிங் டேட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஷ் நமக்கு
பிஸ்னஸ்க்குள்ளே வந்தது 25,000. அதுக்கப்புறம் 12,500 நம்ம டெபாசிட் பண்ணும்பொழுது கேஷ் வெளியில் போயிடுச்சு. பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது ஒரு 5,000 கொடுத்துட்டோம். இப்போ எவ்வளவு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா 7,500 இருக்குது. இந்த பேலன்ஸை அடுத்த மாதத்துக்கு என்கிட்ட 7,500 இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறோம். அவ்வளோ. அதே மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக க்ளோஸ் பண்ணணும். இப்போ இதில் கிரெடிட் சைடில் மட்டும்தான் இருக்குது, டெபிட் சைடில் ஒன்றும் இல்லை, 0. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் வரும்? 25,000 மைனஸ் 0 25,000. எங்கே குறையுதோ அங்கே எழுதுங்க. டெபிட் சைடில் குறையிறதுனால நம்ம இதை டு பேலன்ஸ் C/D எழுதுகிறோம். எப்பயுமே C/Dக்கு இந்த மந்தினுடைய கடைசி நாள் அக்டோபர் 31 எழுதி முடிச்சுட்டு ரெண்டு பக்கமும் டோட்டல் சேம் லைனில் பண்ணுங்கள். 25,000 25,000 எழுதிட்டு அடுத்தது இது ஆப்போசிட் சைடில் பை பேலன்ஸ் B/Dன்னு எழுதுங்க. முதல்ல C/D, அடுத்தது B/D. இது கேரி டவுன், இது ப்ராட் டவுன். இது என்னைக்கு எழுதணும்? நவம்பர் 1. எவ்வளவு C/D இருக்கோ அதை தான் B/D எடுத்துகிட்டு வரும். இப்போ பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். 12,500 டெபிட் சைடில் இருக்குது, கிரெடிட் சைடில் 2,000 இருக்குது. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 10,500. எந்த பக்கம் குறையுது? கிரெடிட் சைடில் தான் குறையுது. எவ்வளவு குறையுதுன்னா ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 10,500. அதை எழுதுங்க. அதுக்கு நேராக பை பேலன்ஸ் C/D லாஸ்ட் டேட், அக்டோபருடைய லாஸ்ட் டேட் எழுதிட்டு டோட்டல் போட்டுட்டு அந்த டோட்டலுக்கு கீழே இந்த C/Dக்கு ஆப்போசிட் சைடு, இது கிரெடிட் சைடு, இது டெபிட் சைடு. டு பேலன்ஸ் B/D இது என்னைக்கு? நவம்பர் 1. C/D எவ்வளவோ, டோட்டல் கிடையாது, C/D எவ்வளவோ அதை தான் B/Dயா இவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, அதை இப்படி எடுத்துகிட்டு வரோம். இப்போ பேங்க்கில் நம்ம ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணது 12,500 இருந்தது. அப்போ ஃபர்னிச்சர் வாங்கும் பொழுது ஒரு 2,000 செக்காக கொடுத்துட்டோம். அப்போ நம்ம 12,500ல் 2,000 போயிடுச்சு. அப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? 10,500. அதுதான் இந்த பேலன்ஸ். அடுத்தது ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். டெபிட் சைடில் 2,000 மட்டும்தான் இருக்குது, கிரெடிட் சைடில் 0. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 2,000. எங்கே ஷார்ட்டேஜ்? கிரெடிட் சைடு. ஸோ அந்த லாஸ்ட் டேட் எழுதி பை பேலன்ஸ் C/D எழுதுகிறோம், டோட்டல் போடுறோம். C/Dயோடைய ஆப்போசிட் சைடில் டு பேலன்ஸ் B/D. C/D எவ்வளவோ அதுதான். நல்லா பார்த்துக்கணும், எல்லாத்துக்கும் ப்ரொசீஜர் ஒன்றே தான். எங்கே குறையுதோ அங்கே C/D, டோட்டலுக்கு கீழே ஆப்போசிட் சைடில் B/D. அடுத்தது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் போடும்பொழுது டெபிட் சைடில் 5,000 இருக்குது, கிரெடிட் சைடில் 500 இருக்குது. ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் 4,500. கிரெடிட் சைடு குறையுது, எங்கே குறையுதோ அதுக்கு நேராக C/D எழுதணும், பேலன்ஸ் C/D. அடுத்தது ரெண்டையும் டோட்டல் பண்ணுறோம் சேம் லைனில், இது ரெண்டும் சேம் லைனில் எழுதணும். அடுத்தது ஆப்போசிட் சைடில் C/D எவ்வளவோ அது B/D. இது அக்டோபர் 31, இது நவம்பர் 1. இது லாஸ்ட் டேட், இது நெக்ஸ்ட் மந்த், அக்டோபருக்கு அடுத்த மந்தோடைய பிகினிங். அடுத்தது வாசு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். டெபிட் சைடில் 4,000 மட்டும்தான் இருக்குது, கிரெடிட் சைடில் ஒன்றும் இல்லை. அப்போ டிஃப்ரென்ஸ் 4,000. ஸோ பை பேலன்ஸ் C/D 4,000 டோட்டல் எழுதுகிறோம். ஆப்போசிட் சைடில் B/D. சேல்ஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும் பொழுது கிரெடிட் சைடில் மட்டும் 4,000 இருக்குது, டெபிட் சைடில் 0 தான் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 4,000 மைனஸ் 0 4,000. இங்கே தான் குறையுது, குறையிற பக்கம்ன்றதுனால நம்ம டெபிட் சைடில் டு பேலன்ஸ் C/D எழுதுகிறோம், டோட்டல் போடுறோம். ஆப்போசிட் சைடில் B/D எழுதுகிறோம். ட்ராயிங்ஸ் பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு மட்டும்தான் இருக்குது. ஸோ கிரெடிட் சைடில் எவ்வளவு குறையுதோ அதை பை பேலன்ஸ் C/D எழுதுகிறோம், குறையிற பக்கம் எழுதணும். எழுதி முடிச்சுட்டு டோட்டல் போடுறோம், B/D எழுதுகிறோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எந்த சைடு ரெண்டு டோட்டல் டெபிட் சைடை ஆட் பண்ணுங்கள், கிரெடிட் சைடை ஆட் பண்ணுங்கள். ரெண்டுக்கும் உள்ள டோட்டல் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். எங்கே குறையுதோ அந்த சைடு எழுதுங்க. இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு தான் பேலன்ஸ் C/Dன்னு சொல்கிறது. டெபிட் சைடில் வந்தால் டு பேலன்ஸ் C/D, கிரெடிட் சைடில் வந்தால் பை பேலன்ஸ் C/D. அடுத்தது டோட்டல் ரெண்டு பக்கமும் ஒன்றா எழுதணும். C/Dக்கு ஆப்போசிட் சைடில் டோட்டலுக்கு கீழே பேலன்ஸ் B/D எழுதணும். C/Dனா கேரி டவுன், B/Dனா ப்ராட் டவுன். அவ்வளோதான். புரிஞ்சிருச்சுங்களா? தேங்க்யூ.